श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. நேற்று ஒரு உபாதானம் உபாதேயம் அப்படிங்கிறது சலக்ஷணங்களுக்குள்ளதா இருக்கும்னு நியமம் இல்ல, விலட்சணங்களுக்குள்ள கூட இருக்கலாம். விலட்சணங்களுக்குள்ள இருக்கிற சமயத்துல சத்தியமான பிரம்மத்திலிருந்து அசத்தியமான இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுன்னு சொன்னா தப்பு இல்லை. அதனால அசத்தியமான ஒரு அவித்யை இருக்கு அப்படின்னு கல்பிக்க வேண்டாம். அப்படி சத்தியத்திலிருந்து அசத்தியம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்திலிருந்து சத்தியமே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிடலாமேன்னா இஷ்டாபத்தி. எங்களுக்கு பிரபஞ்சம் சத்தியம் தானே, அதனால இந்த மாதிரி கேள்வியே இங்க வராது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்ப இதுக்கு மேல ஒரு அனுமான பிரயோகம் ஒண்ணு பண்றா. இது திருஷ்யத்துவ அனுமான பங்கம்னுட்டு நம்ம சித்தாந்தங்கள்ல மாத்வால் கூட சரி நிறைய அதை பத்தி எழுதியிருக்கா. அதாவது திருஷ்யத்துவம் அப்படின்றது சில ஹேதுக்கள், அந்த ஹேதுக்களை வச்சுட்டு நிறைய காமிக்கிறாவா. திருஷ்யத்துவா அப்படின்னா பார்க்கப்படுவதனால் அப்படின்னு பொதுவா அர்த்தம். ஆனால் திருஷ்யத்வாத் அப்படின்றதுக்கு அறியப்படுவதால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு அனுமான பிரயோகம் அத்வைதிகள் பண்ற. ஏன்னா பிரபஞ்சம் பொய் தான் அப்படின்னு சொல்லணும். வாழ்க்கை பிரபஞ்சம் பொய் தான் சொல்றதுக்கு இந்த திருஷ்யத்துவ அனுமானத்தினால பண்றோம். திருஷ்யத்வாதுன்னு ஹேது. அனுமானத்துல எது முக்கியம் அப்படின்னா ஹேதுதான் முக்கியம். அதனால லிங்கம்னே அதை சொல்லுவேன். ஹேதுதான் முக்கியம். திருஷ்யத்வாத் அப்படிங்கிறதுதான் ஹேது. அங்க அறியப்படுவதால் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹேதுவை வச்சுட்டு அனுமானம் பண்றதுனால திருஷ்யத்துவ அனுமானம்னே இதுக்கு பேரு. எப்படி அவ பண்றாள் அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சமானது பொய்யானது, விவாதிக்கப்படும் பிரபஞ்சமானது பொய், மித்யா. ஏன்? திருஷ்யத்வாத். திருஷ்யத்வாத் அறியப்படுவதால். எது அறியப்படுகிறதோ அது பொய்யாகத்தான் இருக்கும். எப்படியானால் கிளிஞ்சல் வெள்ளி, கிளிஞ்சல்ல வெள்ளி அறியப்படுகிறது, அது பொய்யாதானே இருக்கு. அத மாதிரி அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றாங்க. இந்த அனுமானமானது சர்வாத்தனா விருத்தமானது. இது வராது அப்படின்னு சாதிக்கப்படுற. இந்த பிரபஞ்சமானது பொய் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. அதுக்கு காரணம் திருஷ்யத்துவம், அறியப்படுதல் அப்படின்னு சொல்றீங்க. இந்த அறியப்படுதல்ன்ற அப்படியே இருக்கட்டும். நீ முதல்ல சொல்றியே விமதம், விவாதிக்கப்படுவது பொய், மித்யா அப்படின்னு சொன்னேன். இதுல என்ன இருக்குது அப்படின்னாக்க, பக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, சாத்தியம்னு ஒண்ணு இருக்கு, ஹேது ஒண்ணு இருக்கு, உதாரணம் ஒண்ணு இருக்கு. இந்த நாலுத்துக்கும் நீ இப்ப என்ன சொல்ல போறேன்றத நாங்க கேட்கிறோம். நீ பதில் சொல்லு. நீ இப்ப சொல்றியோ இல்லையோ, பக்ஷம்னு ஒண்ணு சொல்றேன். நம்ம ஏற்கனவே சொல்றோம். பக்ஷம்னாக்க சந்திக்த சாத்தியமான பக்ஷான்னு அவ சொல்றான் நையாயிக்காள். நம்ம மடப்பள்ளியில போனோம். மடப்பள்ளியில போனோம்னாக்க எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி. எங்க எங்க புகை இருக்கோ அங்க எல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இது பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிறோம். பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிறதுனால அது திருடமானது.
திருடமான ஞானம். ஆனா மலையில ஒரு புகையை ஒண்டிதான் பார்க்கும். புகையை ஒண்டி பார்க்கறதுனால இந்த பர்வதமானது, மலையானது நெருப்பை உடையது. ஏன்? தூமவத்வாத், புகை இருக்கிறதுனால. யதா மகான் மடப்பள்ளி எப்படியோ அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சந்தேகம் சுற்று, இந்த மலைக்கு நெருப்பு இருக்கா இல்லையா மலையில அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஏன் சந்தேகம் வந்துடுறது? ஒண்ணுக்குதான் பார்த்திருக்கோம், புகையை ஒண்டிதான் பார்த்தோம், நெருப்பை பார்க்கல. ஆனால் மடப்பள்ளியில பார்க்கும் பொழுது புகையையும் பார்க்கிறோம், நெருப்பையும் பார்க்கிறோம். இப்படி பார்க்கறதுனால அங்க திருடமான ஞானம் உண்டாகுது. இங்க அத மாதிரி ஞானம் வரல. ஆக பக்ஷம்னு அதுக்கு பேரு. சரி, இந்த பக்ஷம்னு அதை சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் சாத்தியம்ன்றது என்னது அப்படின்னாக்கா நித்தியாத்மம் தான் சாதிக்கிற. மலையில வன்னிமத்துவம், நெருப்போட கூடினது பர்வதம் அப்படின்னு அங்க சாதிக்கணும். இங்க என்ன சாதிக்கணும்? எது விவாதிக்கப்படுகிறதோ அது பொய். அதனால மித்யாத்வம் தான் இங்க சாதிக்கப்படுகிறது. சாதிக்கிறது அதுதான். உதாரணம் நீ ஹேத்து என்ன சொன்ன? திருஷ்யத்வா, அறியப்படுவதால் அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு உதாரணம் சுத்தி ரஜதம், கிளிஞ்சல் வெள்ளி. இந்த கிளிஞ்சல்ல எப்படி வெள்ளி தெரியறதோ, வெள்ளி தெரிஞ்சது, அறியப்பட்டது, அந்த வெள்ளியானது போயிடுச்சு, பாதிதமா போயிடுச்சு, பொய்யப்ப. அத மாதிரி அப்படின்னு கொஞ்சம் இத நீ உதாரணம் இப்படி சொல்லிட்டேன். பட்சத்தை சொன்னேன், சாத்தியத்தை சொன்னேன், கேதுவை சொன்னேன், உதாரணத்தையும் சொல்லிட்டேன். இப்ப சுவாமி வாழ என்ன கேள்வி கேட்கிற? இந்த 4 சொன்ன ஏண்டியோ, பக்ஷம், சாத்தியம், ஹேது, திருஷ்டாந்தம், உதாரணம், இந்த 4ம் பொய்யா அல்லது உண்மையா? அது சொல்லு. பொய்யா அல்லது உண்மையா? சத்தியமா அல்லது அசத்தியமா, அவித்தியா அப்படின்னு கேள்வி கேட்கிற. நீ இது பொய் அப்படின்னு சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோ. பக்ஷமோ, சாத்தியமோ, ஹேத்துவோ, உதாரணமோ பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்போ இதெல்லாம் சித்திக்காது. ஏன்னா பொய் தானே. இல்லாத ஒண்ணுத்தை தானே இப்ப சொல்றோம். இல்லாத ஒண்ணுத்தை பத்தி எப்படி சொல்ல முடியும்? இல்லாத ஒண்ணுத்தை எப்படி சாதிக்க முடியும்? ஏன்னா பர்வதம்ன்றதே பொய், வன்னிமத்துவம் பொய், தூமவத்துவம் பொய், அதே மாதிரி உதாரணமும் பொய் அப்படின்னு ஆயிடும். நேற்று ஒரு விஷயம் சொன்னோம், கயத்துல பாம்புன்னு ஞானம் வருது. கயத்துல பாம்புன்னு ஞானம் வந்தாக்கா ஏன் கயத்துல பாம்புன்றது மாத்திரம் பொய்யா இருக்கு அப்படின்னா, உண்மையான பாம்பை நான் பார்த்திருக்கேன். உண்மையான பாம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அந்த உண்மையான பாம்புங்கிற ஞானமானது இந்த கயத்துல இல்லையோ இல்லையோ. உண்மையான பாம்பு வேற, இதோ பொய்யான பாம்பு வேற. அதை கொண்டுதான் எதை சாதிக்கணும். இப்போ உண்மையான பாம்பும் கிடையாது, அதுவும் பொய். நிஜமாவே பாம்பே கிடையாது நீ சொல்ற. நீ பாம்பே கிடையாதுன்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப கயத்துல பொய்யான பாம்புன்னு எப்படி வந்தது உனக்கு? கயத்துல பொய்யான பாம்பு அப்படின்னு எப்படி வரும்? அந்த மாதிரியாக இங்க பக்ஷம்ன்றது விமதம், விவாதிக்கப்படக்கூடிய பிரபஞ்சம், விஸ்வம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு சாத்தியம் என்ன? மித்யாத்வம், பொய்யாக இருக்கிற தன்மை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு திருஷ்யத்வாத் அப்படின்னு சொன்னேன். திருஷ்யத்வாத் ஹேது, அறியப்படுவதால். இப்ப அறியப்படுவதும் பொய், அறியப்படுவதால் பொய் பொய்யாகிறதுன்னு சொன்னீங்க. அந்த பொய்யும் பொய், ஹேதுவும் பொய்யா எடுத்து, சாத்தியமும் பொய்யா எடுத்து. அத மாதிரி பட்சம் எது சொன்ன? இந்த விவாதிக்கப்படும் பிரபஞ்சம் அப்படின்னு சொன்ன, அதுவும் பொய்ன்னு சொல்லிட்ட. பொய்யான ஒண்ணுத்த பொய்ன்னு எப்படி நீ சாதிக்க முடியும்? அதான் பொய்ன்னு ஆயிடுத்த. இல்லாத ஒண்ணுத்தை எப்படி சாதிக்க முடியும்? இல்லாத ஒரு ஹேதுவை கொண்டு எப்படி சாதிக்க முடியும்? இல்லாத ஒரு சாத்தியத்தை எப்படி சாதிக்க முடியும்?
இல்லாத ஒரு உதாரணத்தை கொண்டு எப்படி சாதிக்க முடியும்? அதுதான் எதுவுமே இல்லையே, எல்லாமே பொய் தான் நம்ம சித்தாந்தத்துல. இந்த பிரபஞ்சமும் பொய், அதுல இருக்கக்கூடிய பொய்மையும் பொய் அப்படின்னு சொல்லணும் நீ. இப்போ அத மாதிரி அதுக்கு திருஷ்யத்துவா, அது அறியப்படுவதா, அறியப்படுவதும் பொய். அறியப்படலைன்னு அர்த்தம். அறியப்படுவது அதுவே பொய்ன்னு சொன்னியானாக்க அப்ப அறியப்படுதலே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி உதாரணம் பொய்ன்னு சொல்லிட்டோம்னா அதுவும் பொய் தான். அதுவும் பொய்ன்றதுனால எப்படி பொய்யான உதாரணத்தை கொண்டு பொய்யான அறியப்படுதலான கேதுவை கொண்டு பொய்யான சாத்தியத்தை பொய்யான பட்சத்தில் எப்படி சாதிக்க முடியும் முன்னால்? இது விரோதமா வருது. ஆகையினால நீ எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னியானாக்க அது பெரிய தோஷம். சித்திக்கவே முடியாது. பட்சமும் சித்திக்காது, சாத்தியமும் சித்திக்காது, ஹேதுவும் சித்திக்காது, உதாரணமும் சித்திக்காது. எதுவுமே சித்திக்காதுன்னாக்க அதை கஷ்டப்பட்டு எப்படி சாதிக்க முடியும்? இல்ல இல்ல, இவைகள்லாம் நாங்க சாத்தியம் சத்தியம்னே ஒத்துக்கிறோம். எல்லாம் சத்தியம்னு ஒத்துக்கிட்டேனாக்க அப்போ உண்மையா இருக்கிறத பொய் பொய்ன்னு எப்படி ஒன்னாலும் சாதிக்க முடியும்? எல்லாமே சத்தியம் சொல்லிட்டேனாக்க அப்போ பிரபஞ்சமானது பொய் அப்படின்னு நீ சாதிக்கவே முடியாது. எல்லாம் சத்தியமா தானே இருக்கு. எல்லாம் சத்தியமா இருக்கிறதுனால அதையும் சாதிக்கவே முடியாது. ஏன் நீ சத்தியம் ஒத்துட்ட, சத்தியம் ஒத்துமையானாக்கா அப்பவும் சாதிக்க முடியாது. அனைத்தும் பொய். அதாவது இந்த சாத்தியம், பட்சம், கேது, உதாரணம் இவைகளும் பொய் அப்படின்னு சொன்னா அப்பவும் சாதிக்க முடியாது. பொய்யானவர்களை கொண்டு எப்படி பொய் சாதிக்க முடியும்? அதனால அது முடியவே முடியாது. அதனால அது தோஷம். அதுக்கப்புறம் இந்த வித்தியாசம் நீ சொன்னையானாக்கா அதுல நிறைய விரோதம்லாம் வருது. நிறைய விரோதங்கள் வரும், அசித்திகள்லாம் வரும். என்னென்ன வரும் அப்படின்னாக்கா நீ இப்ப நீ என்ன சொன்ன, நீ விமதம், விகீதம், விவாதாஸ்பதம் அர்த்தம். விவாதாஸ்பதமானது அப்படின்னு நீ சொன்ன. அந்த விவாதாஸ்பதமானது எது? இந்த பிரபஞ்சம் சொல்ல போறியா? அப்ப பிரபஞ்சம் சொல்லு. அதுல அனைத்து பிரபஞ்சமும் அர்த்தம் பண்றியா? எல்லா பிரபஞ்சங்களும் நீ அர்த்தம் பண்றியா? அல்லது சிலதுதான் சொல்ற? எல்லா பிரபஞ்சமுமே, பிரபஞ்சத்துல அனைத்து பிரபஞ்சமும் பொய் அப்படின்னு சாதிக்க போறியா? அல்லது பிரபஞ்சத்துல சிலது பொய் அப்படின்னு சாதிக்க போறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு. இப்போ சிலதுதான் பொய் அப்படின்னு சொன்னையான்னு வச்சுக்கோ, நாங்க கூட அதை ஒத்துக்கிறோம். அதனால ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல ஒரு குழந்தை இருக்குது, அது பேர் நின்றுது. போன வருஷம் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தோம், நவராத்திரி. சூப்பர் தேர்ல எடுத்துருந்தார். என் பேரன், என் பேத்தி, என் பொண்ணு 4 பேரை போய் சேர்த்தோம். தேரை பார்த்தது என் பேரன். பார்த்துட்டு என்ன பண்ணா தெரியுமா? என்ன இந்த தேர் இவ்வளவு முக்கியா இருக்கு, நான் ஷேருங்கம் போயிருந்தேன், அந்த அற்புதமான தேர் அப்படின்னு சொல்லிருக்கான். எனக்கு ஆச்சரியம். இவன் ஷேருங்க எப்ப போனாலும் எனக்கு தெரியாது. 4 வயசு குழந்தை. என் பொண்ணு சொன்னா, கொடுக்கறதுப்பா, இது ஸ்ரீரங்கமே போகல, இது வரையும் போனதே கிடையாது. போகாத ஸ்ரீரங்கத்துல பார்க்காத தேரை வச்சுட்டு இவன் பார்த்துட்டு இருக்கிற தேரை மொக்க அப்படிங்கிறான். ஏன் சின்னதா இருக்கான் தேர். அவனுக்கு சொல்ல வேண்டியது தேவப்பெருமாள் தேர் சொல்லணும். அவனுக்கு தேவப்பெருமாள் தேர் சொல்றதுக்கு ஸ்ரீரங்கம் தேர்ன்னு சொல்லி விட்டான், மாற்றி விட்டுட்டான். இப்போ இதுல நான் இது பொய் தான், எல்லாருக்கும் அவனுக்கு தெரியுது. குழந்தை இந்த மாதிரி போய் சொல்றது, அதுக்கு தெரியல, சொல்ல தெரியல, ஏதோ சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இப்போ உதாரணம் சொன்னோம், கயிறு, பாம்பு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கிழிஞ்சல், வெள்ளி அப்படின்னு சொல்றோம். இத மாதிரி இடத்துலாம் பொய் தான். ஏன் பொய்னா பாதித்தத்துவாது நம்ம சித்தாந்தம். வேற எங்களாலும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போறான், அவன் சொல்றது அது பொய் தான், இல்லாததுதான். ஏதோ இருக்கு, ஏதோ உபயோகப்பட்டதில்லை அப்படி எதுவும் சொல்றோம். சில விஷயங்கள் பொய்யானவைகள், பல விஷயங்கள் உண்மையானவைகள்.
ஆக நீ விமதம் அப்படின்னு சொன்னா விவாதாஸ்பதமா இருக்கக்கூடியதுன்னு சொல்லச்ச ஜெகத்தை சொல்ல போறேன். அந்த ஜெகத்தை அனைத்தையும் சொல்றியா அல்லது ஜெகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்றியா அப்படின்னு கேள்வி வரும். சில விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னாக்க அது நீ ஒத்துருக்கேன், நானும் ஒத்துருக்கேன், எல்லா சித்தாந்திகளும் ஒத்துருக்கா, எல்லா சித்தாந்திகளும் இந்த விஷயத்தை ஒத்துருக்கா. சில விஷயங்கள் பொய் தான், பல விஷயங்கள் உண்மையாத்தான் இருக்கு அப்படின்னுட்டு ஒத்துன்னு இருக்காது. அதனால் நீ சில விஷயங்கள் தான் பொய் அப்படின்னு நீ சொன்னாக்க அது கயிறு பாம்பு முதலான இடத்தெல்லாம் எல்லாருமே ஒத்துருப்போம். அதனால அது சித்த சாதனம் தோஷம். ஏற்கனவே சித்திச்சது திருப்பி சாதிக்க கூடாது. சித்திச்ச விஷயத்தை சாதிக்க கூடாது. புனருக்தி, அதாவது சரி நிறுவனம் அரைச்சவாரியே அரைக்கிறான் அப்படின்னு சொல்றத பொறுத்தோம். அது விஷபேஷனம் சித்திஞ்சமாக செய்யறது சரீர நிறுவனம் பேர் சொல்றாரு. அதனால ஏற்கனவே சித்திச்ச விஷயத்தை திருப்பி சித்திக்கிறது சாதிக்கிறதுன்றது தவறு. அது சித்த சாதனம் தோஷம் அனுமானத்துல. அதனால ஏற்கனவே சித்திச்ச விஷயத்தை சாதிக்கிறதா ஆயிடும். ஆகையினால சில விஷயங்கள் தான் பொய் அப்படின்ற பட்சம் சரி. சரி, நாங்க அப்படி சொல்லல. பிரபஞ்சம் அனைத்துமே விமதம்ன்றதுனால இந்த பிரபஞ்சத்துல எதை எதை பாக்குறோமோ என்ன என்ன இருக்கோ அனைத்துமே பொய் தான் அப்படின்னு நானும் அங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னேனாக்க அப்ப என்ன தெரியுமா, நீ உதாரணம் உன்னால சொல்ல முடியாது, ஹேதுவும் சொல்ல முடியாது, பட்சமும் சொல்ல முடியாது, சாத்தியமும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அனைத்தையும் தான் நீ பட்சமா பண்ணிருக்க. எல்லாத்தையுமே பொய்ன்னு சாதிக்க போறவன் எது உண்மையா இருக்கு உனக்கு எதை வச்சு நீ சொல்ல முடியும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான உதாரணத்தை காமிச்சுதான் பொய்யானது சாதிக்கணும் அல்லது சந்தேகமா இருக்கிறது சாதிக்கணும். உண்மையான உதாரணமே இப்ப கிடையாது. உண்மையான பட்சமே எல்லாமே பட்சத்தை சேர்ந்துட்டே எல்லாமே சாதிக்கணும். இப்போ லோகத்துல பட்சன்றதும் நீ விமதம் அப்படின்ற விவாதாஸ்பதமா ஆயிடுச்சு, சாத்தியம்ன்றதும் விவாதாஸ்பதமா ஆயிடுச்சு, ஹேது திருஷ்யத்வா அதுவும் விவாதாஸ்பதமா ஆயிடுச்சு. அதையும் நீ பொய்யும் சாதிக்கணும், பிரபஞ்சத்தையும் பொய்யும் சாதிக்கணும். சாத்தியம் என்ன? பிரபஞ்சத்தினுடைய நித்தியாசத்தையும் சாதிக்கணும். பிரபஞ்சத்தினுடைய நித்தியாசம் தான் சாத்தியம். அதையும் நீ பட்சமாக்கிடணும். அதுக்கும் நித்தியாசத்துக்கும் வித்தியாசம், திருஷ்யத்துவத்துக்கும் வித்தியாசம். கேது அது திருஷ்டாந்தம் என்ன சொன்ன ரஜு சத்வம் அல்லது சுத்திகாரகம், கிளிஞ்சல் வெள்ளி, கயறு பாம்பு, அந்த உதாரணம் தான் நீ சொல்லணும். இந்த சொல்லச்ச இவைகளுக்கு கூட வித்தியாசத்தை சாதிச்சுட்டு இருக்க. இவைகளுக்கு வித்தியாசம் சாதிக்கும் பொழுது எப்படி அனுமான வரும்? எல்லாமே பட்சமா போயிடுது. எல்லாமே பட்சமா போயிடுச்சுனாக்கா சாத்தியம்னு ஒண்ணு இருக்காது, அது மாதிரி ஹேத்துன்னு ஒண்ணு இருக்காது, உதாரணம்னு ஒண்ணு இருக்காது. இந்த மாதிரி தோட பெருசா வந்துருமே. அதனால எல்லாமே அப்படின்னு நீ சொல்லிட்டியானாக்கா சாத்தியம் என்ன, ஹேத்து என்ன, திருஷ்டாந்தம் என்ன, இவர்கள் மூணுமே அசித்தி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடும். அசித்தி எதுவுமே சித்திக்காது. ஏன்னா எல்லாமே அதை சேர்த்து விட்டியே. அப்ப இல்லாத ஒண்ணத்தை இல்லாத ஹேத்துவை கொண்டு எப்படி சாதிக்க முடியும்? இல்லாத உதாரணத்தை கொண்டு எப்படி காமிக்க முடியும்? சாத்தியமும் அதை சேர்த்து விட்டேன். அப்படி அதுலதான் இன்னும் ரெட்டி நித்தியாத்மன்றத நித்தியா நீ சொல்ல போற. பொய்யா இருக்கிற தன்மை அப்படிங்கிறத பொய், அது பொய்ன்னு சாதிக்கணும் நீ. அப்படின்னு எது இருந்தது? 2 மைனஸ் ஒரு பிளஸ் கொண்டு வந்துட முடியும். அந்த மாதிரி இப்ப பொய்யின்னு நீ சாதிச்சேன்னாக்கா அப்ப உண்மைன்னு சித்திச்சிடும். அப்ப பிரபஞ்சம் உண்மையா போயிடும். அதனால அது விரோதம் வந்துடும் உனக்கு. அதனால இந்த மாதிரி இததான் நாங்க பண்றோம் அப்படின்னு உன்னால சொல்ல முடியலையே. சில பொருட்கள் சில விஷயங்கள் தான் பொய்யானது.
பல விஷயங்கள் உண்மையானது அப்படின்னு சொன்னாக்க அது சித்த சாதனம். நாம எல்லாருமே அதை ஒத்துக்கிறோம். எல்லாருமே ஒத்துக்கிறதுனால அதை நீங்க புதுசா சாதிக்க வேண்டியது இல்லைன்னு முதல்ல தோற்றம். அதே எல்லாமே பிரபஞ்சம் அனைத்தும் பொய் அப்படின்னு சாதிக்க போறேன்னு சொன்னாக்கா நீ சொன்ன அனுமானத்துல இருக்கக்கூடிய கேதுவோ சாத்தியமோ உதாரணமோ எல்லாமே பொய்ன்னு சாதிக்கணும். எல்லாமே பட்சத்துல உள்ளடங்கி போயிடும். பட்சத்துல என்ன உள்ளடங்கி போயிடுச்சுன்னாக்கா அப்ப அனுமான பிரயோகமே வராது. அதனால அசித்தி தோஷம் வந்துடும். இது அனுபசம்ஹாரியம் அப்படின்னு அந்த தோஷத்துக்கு பேர் சொல்றாங்க. அனுபசம்ஹாரியம் அது அந்த இதுக்கு பேர் சொல்றாப்பா ஐயாயிக்கா. அதனால வேற ஏதாவது நீ ஒரு பிரகாரம் சொல்லணும். இப்போ வேற ஏதாவது ஒரு மார்க்கத்துல நாங்க சாதிக்க பார்க்கிறோம்னு நீ சொல்ல வரணும். வேற என்ன மார்க்கம் நீ சொல்லுவேன்? உன்னால என்ன சொல்ல முடியும் வேற மார்க்கம் அப்படின்னு கேட்கிற சுவாமி. வேற மார்க்கமே கிடையாது. ஏன் அப்படின்னா லோக அனுபவம் இருக்கு பாருங்க, அதுக்கு விருத்தமாக எதுவுமே சொல்ல முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது. லோக அனுபவம் இருக்கோ இல்லையோ அதுக்கு அனுகுணமாக தான் நாம், அதாவது இலக்கியத்துக்கு அனுகுணமாக இலக்கணம் சொல்லப்படணும். இலக்கணத்துக்கு அனுகுணமாக இலக்கியம் சொல்லக்கூடாது. இலக்கியம் எப்படி இருக்கோ லட்சியம் எப்படி இருக்கோ அது நான் லட்சணம் சொல்லணும். பசுமாடு எப்படி இருக்குன்னு நான் லட்சணம் சொல்றேன். அந்த பசுமாடு எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு நான் லட்சணம் சொல்லணுமே தவிர்த்து தலைக்கேத்த குள்ளாவுக்கேத்த தலை கிடையாது. அதனால லோக அனுபவம் இருக்கே அதை வச்சுங்க நீ பதில் சொல்லு. அத மாதிரி சாதிக்கப்பாரு. அதுக்கு விருத்தமாக நீ சாதிச்சேன்னாக்க சப்த பிரயோகங்களும் வராது. பாஷகாரர் ஜிக்ஞாசாரியின் ஆரம்பத்திலேயே என்ன பண்றாருனாக்கா அத்வைதிகளை கரணம் பண்ணச்ச நிறைய விஷயங்கள் சாதிக்கிற. நீ சப்தம் எல்லாமே நிர்விசேஷம்னு சொல்லணும். அதுக்கு சப்தத்தை பிரமாணமா உன்னால காமிக்க முடியாது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சப்தத்துல எப்படி இருக்கு பிரகிருதி விகுதி, பகுதி விகுதி அப்படின்ற பிரகிருதி விகிருதி, பிரகிருதி பிரத்யம் அப்படின்னு அர்த்தம். பிரகிருதி பிரத்யம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பிரகிருதி வேற. ராம அப்படின்றது பிரகிருதி பிராதிபதிகம். ராமஹா ராமம் ராமீன இது பிரத்யத்தோட சேர்ந்து இருக்குது. இப்படி பிரத்யத்தோட சேர்த்து அதுக்கு அர்த்த பேதவார வருது. எல்லாம் பேதங்கள் தானே வருது. எல்லா பேதங்கள் வர சமயத்துல அனைத்தும் ஒன்னே நிர்விசேஷம் அபேதம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? விசேஷமே இல்லைன்னு சொல்ல முடியாது. லோகத்துல விசேஷம் பார்த்துட்டு இருக்கோம். பாஷகாரர் பரியாசம் கூட பண்றாரு. எல்லாமே சன்மாத்திரம் தான், பிரம்ம மத்திரம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னேனாக்கா மொத்தம் என்ன பண்ணா அஸ்வார்த்தி மகிஷதரசனே குதோ நிகழ்த்ததேன்னு கேட்கிறாரு. மொத்தம் குதிரையை பிடிச்சணும்னு போனா அங்க போனாக்க குதிரை இல்லை, எரும மாடு இருக்கு. எரும மாடு இருக்கு. அவன் பார்த்தா அவன் எப்படி பார்க்கணும்? அவன் தான் பிரம்மத்தாச்சு. எல்லாமே சத்து தானே, பிரம்மன் தானே. அங்க எருமையும் கிடையாது குதிரையும் கிடையாது. எல்லாமே சத்து தான், சன்மாத்திரம் தான், பிரம்மன் தான். அப்ப குதிரையும் ஒண்ணுதான் உனக்கு, எருமையும் ஒண்ணுதானே. அத்துதான் எழுத்துன்னு வரலாமே. ஏன் அதை விட்டு வர பார்க்க போனவன் குதிரையை பார்த்து தேடிட்டு போனவன் குதிரையை விட்டுட்டு எருமைதான் இருக்குது அப்படின்னு வெளில வந்துடுறான். எருமையை எழுத்துன்னு வர்றதில்லை. ஏன் உனக்குதான் எல்லாம் ஒண்ணுதானே. ஆனா அதுக்கு என்ன சொல்லுவ நீ பதில்? அது எப்படி லோக அனுபவமாச்சே, இது வேற அது வேற அப்படித்தானே நீ இருக்கு. இதான அனுபவம். இந்த அனுபவத்துக்கு விருத்தமா பண்ண முடியாதுன்னு நீ சொல்லணும். கேட்டா வியாவகாரிக தசை அப்படின்னு சொல்லணும். இந்த வியாவகாரிக தசைங்கிறது சொல்றியோ அதுதான் லோகானுபவமா இருக்கு. உண்மையிலேயே நீ சொல்ற பாரமார்த்திக தசை பிரம்ம உண்டிதான், வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பொய் அப்படின்றது லோகத்துல இல்லையே. அதனால லோக அனுபவம் எப்படி இருக்கோ அதற்கு அனுகுணமாகத்தான் நாம பேசணும். லோக அனுபவத்துக்கு விருத்தமாக நீ பேசக்கூடாது.
அதனால உனக்கு சப்த பிரயோகம் எப்படி வரும்? சப்த பிரயோகமே வராதே உனக்கு. நம்ம என்ன பேசுறோம்? தேவதத்தः கால்யா காஷ்டைஹி பிராமணேபியः போதனம் கரோதி பச்சதி அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். இதுல எத்தனை விபக்தி பாருங்க? தேவதத்தः பிரதமா விபக்தி, ஸ்தால்யாம் ஏழாவது சப்தமி விபக்தி, ஏழாவது விபக்தி வேற்றுமை பாத்திரத்துல. அதுதான் காஷ்டைஹி விறகு, விறகுகளால் அப்படின்றது மூணாவது விபக்தி. பிராமணேபியா பிராமணாளுக்கு அவசரம் நாலாவது விபக்தி. போதனம் ரெண்டாவது வேற்றுமை. அன்னத்தை பச்சதி பாகம் பண்றான், கிரியை பண்றான் அப்படின்னுட்டு சொல்றோம். இப்போ கிரியாபதம் வேற, கர்த்தவாச்சி பதம் வேற, கர்மவாச்சி பதம் வேற, கரணவாச்சி பதம் வேற, சம்பிரதான வாச்சிப்பதம் வேற, அதிகரண வாச்சிப்பதம் வேற. இப்படி அத்தனை வாக்கியங்களும் ஒன்னா சேர்ந்துதான், அத்தனை பதங்களும் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு வாக்கியம்னே வருது. இல்லாத போனா என்ன ஆகும்? கடக கும்பகா பாஷ்யக்காரர் சொல்ற, நாங்க சொல்லல, பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். கரஹா ஹஸ்தகான்னு கொஞ்சம் சொல்றோம். கரஹான்னா கை, ஹஸ்தகான்னாலும் கைதான். இப்ப ரெண்டும் பரியாயப்படும். ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல சொன்னா என்ன பிரயோஜனம்? அது அர்த்தபேதம் வராது. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா, அத்வைதி சொல்ற பிரகாரம் பார்த்தா எல்லாமே என்ன நிற்கும் அப்படின்னா பரியாய பதமா தான் இருக்கணும். லோகத்துல பரியாய பதமா தான் எல்லாம் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. எப்படி இருக்கு? கடமகம் ஜானாமி படமகம் சம்வேத்மி, அந்த மாதிரி பிரயோகம் தான் லோகத்துல இருக்கு. இத கர்த்தவாச்சி கர்மவாச்சி கிரியாவாச்சின்னுட்டு ஒவ்வொரு பதமும் தனித்தன்மையோட இருக்கு. இப்ப நீங்க தனித்தன்மையை தள்ளிடணும், ஆனால் தள்ள முடியாது. லோக அனுபவம் எல்லாம் ஒரே சேர்ந்து அழகா அமைஞ்சிருக்கு. இல்லாத போனா விரோதம் வரும், லோக அனுபவத்துக்கு விரோதம் வந்துடும். அதனால சப்த பிரயோகமே உன்னால பண்ண முடியாது. சப்த பிரயோகம் பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்லணும்னா, இப்ப அனுமான பிரயோகம் நீ என்ன பண்ணின? விமதம் ஜெகத்து மித்யா, விவாதாஸ்பதமான பிரபஞ்சமானது பொய் அப்படின்னு சொல்லிட்டு, விமதம் அப்படின்றதுனால சந்திக்தம்னு அர்த்தம், சந்தேகப்படுவது. ஏன்னா இது பொய்யா உண்மையா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ விவாதாஸ்பதம் சந்தேகாஸ்பதமா இருக்கிறது எது? ஜெகத்து. அது மித்யா, அதை நீ சாத்தியம் சொல்ற. இந்த பிரபஞ்சத்தை பக்ஷம்னு சொன்னேன், அதுக்கு ஹேத்துன்னு சொன்ன திருஷ்யத்வாத் அப்படின்னுட்டு அஞ்சாம் வேற்றுமையை சொல்லிட்டேன். திருஷ்யத்வா அறியப்படுவதால் இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? சப்தங்கள் பின்னம் பின்னமா இருக்கு, விபக்தி வேறு வேறு விபக்தி, பொருள் வேற வேற பொருள். அதுக்கு உதாரணமாக காமிக்கணும். இதுக்கு பேர் வேற வச்சிருக்க நீ. இது பக்ஷம், இது சாத்தியம், இது ஹேத்து, இது உதாரணம் அப்படின்னு வச்சுட்டு இருக்க. இப்ப இவைகளே பொய்ன்னு சொல்லிட்டியானாக்கா, இப்ப இதை கொண்டு எப்படி ஒன்னாலும் இதை சாதிக்க முடியும்? இது லோகானுபவ விருத்தமா தானே இருக்கு. லோக அனுபவ விருத்தமா இருந்ததுன்னாக்கா உனக்கு சப்த பிரயோகமே பண்ண முடியாது. சப்த பிரயோகம் பண்ண முடியாததுனால அனுமான பிரயோகம் எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது? ஏன்னா அனுமானம் கூட சப்த ரூபம் தானே. அங்க ஹேத்துவாச்சி பதங்கள்லாம் இருக்கிறதுனால அது அனுமானம் அப்படின்னு நாம சொல்றோம். ஆக அனுமானம்னா சப்த ரூபமா தான் இருக்கும் ஒரு வாக்கியம். நீ இப்போ எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டேனாக்கா, இந்த சப்தங்களுடைய பிரத்யேகம் பொய், பிராதிபதிகம் பொய், அர்த்தம் பொய், இதனால சாதிக்கக்கூடிய அனுமானம் ஒன்றும் பொய், அதனால வந்த சாத்தியமும் பொய், ஏதுவும் பொய், என்ன பொய்ன்னு ஆயிடும். அப்ப எப்படி உனக்கு பிரதிஷ்டிதம் ஆகும்? ஏன்னா அழகான ஒரு வார்த்தை போடுறாரு குத்திமானந்த சுவாமி. நீங்க எல்லா பிரமாணமும் அனுபவம் மூலகமா தான் இருக்கும். சர்வ பிரமாணஸ்யாபி அனுபவ மூலகத்வாத் அப்படின்னு சாதிக்கிறார் குத்திமானந்த சுவாமி. எல்லா பிரமாணங்களும் அனுபவத்தை மூலமாக உடைத்தாய் இருக்கும். அனுபவம் தான் மூலமே. நம்ம லோகத்துல இருக்கிற அனுபவம் தான் சொல்லணும். இது அத்தனையும் நீ பொய்ன்னு சொல்லிட்டியானாக்க அப்ப எதை கொண்டு எதை சாதிக்க முடியும்?
அதனால நீ வேற வழியா நாங்க அனுமானம் பண்றோம், வேற வழியாக மித்யாத்துவத்தை சாதிக்கிறோம் அப்படின்னு நீ சொன்னா கூட அது சம்பவிக்காது. இல்ல இல்ல, லோகம் எல்லாமே, லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேருமே பிராந்தாளா இருக்கா, பிராந்தாளா இருக்கா. அதனால நாங்க என்ன பண்ண முடியும்? எப்படி நாங்க சொல்றோம் அப்படின்னா அதுவும் தவறு. நீ எப்படி சொன்ன தெரியுமா? சர்வ அனுபவ விருத்தமா தானே சொல்றது. அது உன் பட்சத்துல ஒன்றேதான் இருக்கு. வாத கதான்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வாத கதான்னாக்கா பரஸ்பரம் ஒரு பட்சம் சித்தாந்தம், ஒரு பட்சம் சித்தாந்தம் இப்படி போறது. இது எப்படி இருக்கணும்னா ரெண்டு பேரும் அங்கீகரித்த தத்துவம், அங்கீகரித்த பிரமாணம், பிரமேயம் அதை கொண்டு இருக்கணும். இது இந்த வித்தியாசம் சொன்னது நீ மட்டும்தான் ஒத்துட்டு இருக்க, வேற எந்த சாஸ்திரக்காரும் ஒத்துக்கல. சாங்கியம் ஒத்துக்கல, நையாயிகம் ஒத்துக்கல, வைசேஷிகம் ஒத்துக்கல, வேதாந்திகளான்னு நாங்க ஒத்துக்கல, வையாகரன் ஒத்துக்கல. இப்படி ஏன்னா நம்ம யாருமே இதை ஒத்துக்கவே இல்லை. நீ மட்டும் இந்த சர்வ மித்யாத்வாதியா இருக்க, பிரம்மசத்தின் ஜெகன் மித்யான்னு இருக்கு. இப்படி இருந்தாக்கா இது சர்வ அனுபவ விருத்தமா இருக்கும் இல்லையோ? இத சொன்னா இது வாதத்துக்கு கூட அங்கம் இல்லை. நீ சொல்றது இந்த மாதிரி நீ சொன்னையானாக்க வாதத்துக்கு அவைகள் அங்கமாகவே இருக்காது. வாதத்துக்கு அங்கமாகவே இருக்கு. வாதத்துக்கு அங்கம்னா எப்படி இருக்கணும்னா அனுபவ விருத்தமா இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒத்துண்ட பிரமாணமா இருக்கணும், ஒத்துண்ட பிரமேயமா இருக்கணும். கடத்தை பாக்குறான் ஒருத்தன், கடத்தை பார்த்தாக்கா ஐம் கடகா அப்படிங்கிற ஞானம் எல்லாருக்கும் சமந்தான், எல்லாருக்கும் பொதுவா அயம் கடகா கடமகன் ஜானாமி எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் கடத்தை கிரகிக்கிற மொழியோ, கடத்தை கிரகித்து எப்படி கிரகிக்கிறோம் அப்படின்ற விஷயத்துல விபரீதத்துக்கு வந்துடும், சந்தேகம் வந்துடுது. ஏன் அப்படின்னா இந்த பிரமாணத்தை சொல்லும் பொழுது அத்வைதிகள் என்ன சொன்னா, கடத்தை பார்க்கிறோம் ஆனால் கடத்தை நம்ம கிரகிக்கிறது இல்லை, சன்மாத்திரத்தை தான் கிரகிக்கிறோம்னு அவசியம் கூடாது. நாம என்ன சொன்னோம், நிர்விகல்பகம் சவிகல்பகம்னு இருக்குது. அந்த நிர்விகல்பகம்னாக்கா ஏற்கனவே வந்துருக்குது, பின்னாடி வரப்போறது. முதல் பிண்டம், முதல் வஸ்துவை பார்க்கிறோம். கடம் அப்படின்றது லட்சக்கணக்கான கடங்கள் இருக்கு, அதுல முதல் கடத்தை பாக்குறோம் பாருங்க, அதுக்கு பேர் நிர்விகல்பகம் பேரு. இரண்டாவது மூணாவது கடங்கள் எல்லாம் பாக்குறது சவிகல்பகம் அப்படின்ட்டு பாஷ்யக்காரருடைய திருவிழா. அதே நையாயிக்கணும், பாட்ட மீமாம்சம், பிராபாகர மீமாம்சம் கிடையாது. நிர்விகல்பகம்னா நிஷ்பிரகாரகம் ஞானம், ஒண்ணுமே இல்லாம தெரிஞ்சுக்கிறது. ஏதோ தெரியுது, தூரத்தை பார்த்தான், அது என்னது ஏதோ வெளுப்பா தெரியுது, அந்த வெண்மை அப்படின்ற கொல்லியோ அதோடு தெரிஞ்சு ஏதோ ஒரு வஸ்துன்னு தெரியுது, அது நிர்விகல்பகம். சவிகல்பகம் அப்படின்னாக்கா கிட்ட போய் இது வெண்மையான குதிரை, இந்த குதிரையே உசரமா இருக்கு, இந்த குதிரையே அதே குதிரை, இத மாதிரி பல விஷயங்களை நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு சவிகல்பகம் பேர். பௌத்தன் சொன்னான்னாக்கா லோகத்துல நிர்விகல்பகம் தான் இருக்கு, சவிகல்பகமே இல்லைன்னு போட்டான். வையாகரன் சவிகல்பகம் ஒண்டிதான் இருக்கு, நிர்விகல்பகமே இல்லைன்னு போயிட்டான். இந்த மாதிரி வஸ்து இருக்கு, வஸ்து இருந்தா கூட அதை கிரகிக்கிறதுல சில விஷயங்கள் விரோதம் இருக்கலாம். இது லோக விருத்தமான அனுபவம் இல்லை, அவளுடைய அனுபவத்தை வச்சு சொல்றது, அதிலேயே சண்டை போட்டுருக்கோம். ஆனால் நீங்க சொல்றது இருக்குது உங்க பட்சத்துல மட்டும் சித்திக்கிறது பொய், எல்லாம் பொய் அப்படின்றது உங்க பட்சத்துல ஒண்டிதான் சித்திக்கிறது. அதனால இது ஒரு கதைக்கு, வாத கதைக்கு அங்கமாவே இருக்காது, வாத கதைக்கு அங்கமே இருக்காது. அவ பௌத்தாளன்னா கண்டனம் பண்றான், பௌத்தால கண்டனம் பண்ணிச்சே குமார பற்ற சொல்ற அதிகாரோ அனுபாயத்வா நவாதே சூன்யவாதினா. சூன்யவாதிகள் இருக்காளே பௌத்தான், அவளுக்கு வாதத்துல அதிகாரமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே விபரீதமா ஒத்துட்டு இருக்காவா. சர்வம் சூன்யம்னு சொல்லிட்டு போட்டான், பிரமாணமே ஒத்துக்க மாட்டேன், பிரமாணமும் இல்லை, பிரமேயமும் இல்லை,
பிரமாத்தாலும் இல்லைன்றான். அறிபவனும் இல்லை, அறியப்படுவதும் இல்லை, அறியப்பட உபயோகப்படுற பிரமாணமும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு போட்டான் சூன்யவாதி. எதுவுமே கிடையாதுன்னு சொல்றியே, அப்ப சொல்ற நீ யாரு? அதான் எது இல்லை சொல்றியோ அது எது, எது இல்லைன்னு சொன்னியோ அது எது பிரமாணம்? பிரமாணமே இல்லைன்னு எப்படி சித்திக்கும்? பிரமாணத்தை ஒத்துண்டாக்கா சர்வசூன்யவாதமே சித்திக்காது. இந்த மாதிரி நீ விபரீதமா லோக விருத்தமா சொல்ற. அதனால சூன்யவாதிகளுக்கு அதிகாரத்துல வாதத்துல அதிகாரமே கிடையாது அப்படின்னா பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அதேதான் உனக்கும் லோக சித்தமான மரியாதைய நீ இழந்துட்ட. மரியாதைன்னு இந்த கௌரவம் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. எல்லாரும் சம்மதிக்கிறது, எல்லாரும் சம்மதிக்கக்கூடிய பிரமாணங்கள், அது மாதிரி எல்லாரும் சம்மதிக்கக்கூடிய பிரமேயங்கள், அதெல்லாம் ஓரளவும் வச்சுக்கணும். எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிட்டியானாக்க லோக சித்தமான மரியாதையெல்லாம் நீ விட்டுட்ட, வியவஸ்தையெல்லாம் விட்டுட்ட. உனக்கு வாதக கதையில போய் இது வரும், உனக்கு வரவே வராது. உனக்கு வாத கதையில உனக்கு இந்த இதுவே வராது, அதிகாரமே உனக்கு வராது. சரி, அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்றன்னாக்கா நீ என்ன பண்ற இப்போ அவ கேக்குறாரு சுவாமி, நீ கேட்கறது இந்த இதெல்லாம் எப்படியோ ஒண்ணு தாஷ்டியத்தோட அடவாதம் பண்றேன், அடவாதம் பண்ணியே நான் சாதிச்சுட்டு போறேன், போயேன் அடவாதம் பண்ணியே நான் சாதிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னேனாக்கா, அப்படி பார்த்தாக்கா எதுவுமே உனக்கு சித்திக்காது, எதுவுமே உனக்கு சித்திக்காது. அடவாதம் பண்ணாக்கா நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் நீ தாஷ்டியமா சொன்னியானாக்கா எப்படி உனக்கு சித்திக்கும்? அதனால இது அத்தனையும் நாங்க பொய் தான் சொல்லுவோம். நீ ஒத்துக்காட்டப்போ இது பொய் தான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, நீ இத மாதிரி சொன்னாக்கா ஏன் நாங்க வேற மாதிரி சொல்லிட்டு போறோம்? இந்த பிரபஞ்சமே உண்மை அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். நானும் சொல்றேன், அதுதான் சித்திக்கிட்டு இருப்பேன். நீ பிடிவாதத்தினாலும் சொல்ற, அடவாதம் பண்ணி சொல்ற, முரட்டுத்தனமா இந்த பிரபஞ்சமே பொய் தான், எல்லாத்தையும் நாங்க தள்ளிடுவோம், உண்மையா எதுவுமே கிடையாது அப்படின்னுட்டு ஒரு பைத்தியம் அல்லது போதையினால இருக்கக்கூடியவன், சுவாதீன புத்தி இல்ல, அவன்னா எப்படி பேசுவான்? இஷ்டத்துக்கு எதையோ பேசுவானோ இல்லையோ, அந்த மாதிரி நீ பேசி சாதிக்கிறேன்னு சொன்னியானாக்கா நானும் அப்படியே சொல்லிட்டு போறேன், இந்த பிரபஞ்சம் சத்தியம்தான், இந்த பிரபஞ்சம் சத்தியத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். அது சத்தியம் ஒத்துன்னு போ, நீ ஒத்துப்பியா? அந்த மாதிரிதான் இந்த இடத்துல நீ அனுமானம் சொன்னியானாக்கா, திருஷ்யத்துவ அனுமானம் சொன்னியானாக்கா அந்த அவைகள்லாம் எப்படியுமே சித்திக்காது. ஏன் சித்திக்காதுன்னாக்கா இதெல்லாம் பொய்யா உண்மையா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா விகல்பம் பண்ணி தோழிக்கிறோம். இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல விமர்சையா வரப்போகுது. அதனால நாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு நாங்க சொல்ல போறோம், அதை நீ ஒத்துக்க போறது இல்லை. ஒத்துக்காததுனால இது எல்லாமே பொய்ன்னு சாதிச்சேன்னாக்கா சாத்தியமும் பொய், பட்சமும் பொய், ஹேதுவும் பொய், உதாரணமும் பொய், எல்லாம் பொய்ன்னு சித்திச்சிடும். எல்லாம் பொய்ன்னு சித்திச்சுடுதுன்னு எத்தை கொண்டு எத்த சாதிக்க முடியும் உன்னால? அதனால நீ சொல்ற அனுமானமானது சர்வாத்மனா விருத்தமான அனுமானம், அது எதுக்கும் உபயோகப்படாது. அதனால அனுமான பாதம் தான் சித்திக்கிறதே தவிர்த்து அனுமானம் சித்திக்கல உனக்கு. அப்படி சித்திக்காத ஒரு பட்சத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சாதிக்க பாக்குற பாரு, அதனால தேவையில்லை. ஆகவே திருஷ்யத்துவஹேதுகமான அனுமானம் அது சரியன்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நிரூபிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். திருஷ்யத்வா விஸ்வமித்யாவகசி
विहतयः असिद्धयश्च अत्र बह्व्यः पक्षादेः सिद्ध्यसिद्ध्योः न हि गतिरितरा नापि वादाङ्गमीदृक् मर्यादा लोकसिद्धां विजहतः इहते नापरासा प्रसिद्ध्येत् निर्मर्यादोक्तिमात्रात् जगदपलपदः किं न सत्यं ततस्तत् एवं दृश्यत्वात् दृश्यत्वம்னு ஒரு காரணம் ஒரு ஹேது அந்த யுக்தியை கொண்டு விஸ்வமித்யா வச்சசி இந்த பிரபஞ்சமே எப்படி இருக்குதுன்னாக்கா பொய்யா இருக்கு அப்படின்னு வச்சசி பிரயோகம் நீ அத மாதிரி பிரயோகம் பண்ணியானாக்கா இந்த பிரபஞ்சமே பொய் அப்படின்ற ஒரு வச்சஸ் பிரயோகம் அனுமான பிரயோகம் பண்ணினான்னாக்கா அதனால இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம் விமதம் மித்யா திருஷ்யத்வாத் எது விவாதாஸ்பதமோ அது பொய்யானது ஏன் திருஷ்யத்வாத் அறியப்படுவதால் எது அறியப்படுகிறதோ எது திருஷ்யம் அது மித்யா எதா சுக்தி ரஜதம் எது அறியப்படுகிறதோ அது பொய் எப்படி ஆனாக்கா ஒரு கிளிஞ்சல்ல வெள்ளையை அறியறோமோ இல்லையோ அந்த மாதிரி அப்படின்னு நீ பிரயோகம் பண்ணியானாக்கா அத்த அந்த பிரயோகத்துல பக்ஷாதேகே ஆதிசப்தத்தினால சாத்தியம் ஹேது திருஷ்டாந்தம் இவைகள்லாம் எடுத்துக்கணும் அதனால பக்ஷாதே பக்ஷம் சாத்தியம் ஹேது திருஷ்டாந்தம் இவைகளுக்கெல்லாம் சித்தி அசித்தியோகோ சித்திச்சாலும் சரி அசித்திச்சாலும் சரி அசித்தி சித்திக்கிறதோ சித்திக்கிறதோ இல்லையோ எப்படி ஆனாலும் சரி பக்ஷம் சாத்தியம் ஹேது திருஷ்டாந்தங்கள் அத்தனையுமே கேள்வி கேட்கிற விகல்பம் பண்ணிட்டு பொய்ன்னு சொல்றியா உண்மைன்னு சொல்றியா நீ பொய்ன்னு சொன்னியானாக்கா அப்ப பக்ஷம் முதலானால சித்திக்காது ஏன்னா எல்லாம் தான் பொய்யா ஆயிடுச்ச எதை கொண்டு எதுவும் சாதிப்பணி அதனால வராது இல்ல எல்லாம் உண்மை சத்தியங்கள் தான் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அப்பவும் உனக்கு சித்திக்காது அப்பவும் உனக்கு இது சித்திக்காது ஏன்னா எல்லாம் உண்மையாயிடுச்சு எல்லாம் உண்மையானது போய் எப்படி நீ பொய்ன்னு சாதிக்க முடியும் அதனால முடியாது அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நீ எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ விகதையகன்னா தோஷங்கள் அர்த்தம் அசித்தயஸ்ட அசித்திகள் அசித்தின்றது இந்த அனுமானத்துக்கு பெரிய தோஷம் சுரூபா சித்தி ஆசிரியா சித்தி அப்படின்னா அதையே சொல்றார் அதெல்லாம் தோஷங்கள்லாம் நிறைய வரும் பக்தியா பல அசித்திகள் பல விகதி விரோதங்கள் தோஷங்கள்லாம் வரும் எப்படி அப்படின்னாக்கா விரோதம் சொல்லணும் எப்படி சொல்றேன்னா இந்த பிரபஞ்சம் அனைத்துமே பொய்யா அல்லது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிலது மாத்திரம் பொய்யா அப்படின்னு நாங்க கேட்கிறோம் அதுக்கு நீ பதில் என்ன சொல்லணும் சிலதுதான் அப்படின்னு சொன்னேனாக்கா அது சித்த சாதனம் ஏற்கனவே சொன்னோம் சித்த சாதனம் நாங்களே வச்சுட்டு இருக்கமே சிலதெல்லாம் பொய் தான் பலது உண்மையா இருக்கு அது நான் சொன்னதையே நீ சாதிக்கிறதுனால அது ஒரு விரோதம் அல்லது எல்லாமே பொய் எல்லாமே பொய் பிரபஞ்சம் அனைத்துமே பொய் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே சொன்ன பாருங்க சாத்தியம் ஹேது திருஷ்டாந்தம் எல்லாமே பட்சத்துல அந்தர்கதமா போயிடுச்சு அந்த பிரபஞ்சத்திலேயே அதனால பட்சத்திலேயே இருக்கிறதுனால நீ சாத்தியமும் சொல்ல முடியாது ஹேதுவும் சொல்ல முடியாது இந்த சாத்தியமும் ஹேத்துலாம் எப்படி வரும்னாக்கா ஏற்கனவே அதை சித்திச்சிருக்கணும் அது தனியா இருக்கணும் அவைகளை வச்சுதான் சொல்ல முடியும் அதுவே நீ ஒத்துக்கலையே அதனால அசித்தின்னு ஒரு தோஷம் வந்துடுறது அதனால இது அனுபசம்ஹாரியம்னு இதுக்கு தோஷம் இது அது வந்துடுறது சரி நாங்க வேற ஏதாவது ஒண்ணு பண்றோமே வேற ஏதாவது ஒண்ணு பண்றோமே அப்படின்னாக்கா
அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க பேசுறது அத்தனையுமே லோக அனுபவத்துக்கு விருத்தமா இருக்குது. அதனால உனக்கு சப்த பிரயோகம் எப்படி வரும்? நீ இந்த அனுமானத்தை நான் கிரகணம் பண்ணணும், வேற ஒரு அனுமானம் சொல்ல போறேன்னாக்கா அதுலயும் இதே கேள்விகள் ஒரு மொழியோ, அந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்வ? அதனால நீ சப்த பிரயோகம் பண்ணினேன்னாக்கா சப்த பிரயோகம் கூட நித்தியாவாயிடும். அதனால அந்த நிச்சயான பொய்யான சப்த பிரயோகங்களை கொண்டு எப்படி அனுமானத்தை சாதிக்க முடியும்? அது வராது அப்படின்னு ஒண்ணு கேள்வி வந்தது. அதனால அனுமானமும் சித்திக்காது. அதனால அனுபவத்தை வச்சுன்னு சொல்லு. அனுபவத்தெல்லாம் தள்ளிட்டு வேற மாதிரி சொல்றேன்னு சொன்னா இதரா கதி, வேற மார்க்கமானது நகி, அது வராது. இல்லையே, எல்லாருமே பிராந்தாளா இருக்கா, அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா இது இருக்கு. இந்த சர்வ அனுபவ விருத்தமா இருக்கக்கூடிய தன் பட்சத்துல மட்டும் சித்திக்கிறது, உங்க பட்சத்துல ஒண்டிதான் அது, வேற யாருமே ஒத்துக்க மாட்டார். இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் வாதாங்கம் நாப்பி, வாதகதைக்கு அங்கமாவே இருக்க முடியாது. எல்லாம் பொய்னாக்கா அப்போ நீ அததான் திரும்பி இருப்ப. நாங்க எப்படி சொல்றோம்? இதம் சத்தியம் அபரம் மித்யா அப்படின்னு நாங்க சொல்றோம். இது உண்மையானது, இது பொய்யானது அப்படின்னு விவேகிகள் சொல்றோம். இது நல்லது, இது கெட்டது, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இப்படி எத்தனை நம்ம பேதம் சொல்றோம். அந்த பேதம் எதனால வந்தது? லோகதிருஷ்ட குணங்களை கொண்டு, லோகதிருஷ்ட அனுபவங்களை கொண்டு சொல்றோம். அப்படி சொல்றதுனால அது சரியா போச்சு. ஆனா இங்க நீ எதையுமே ஒத்துக்க மாட்டேன், எல்லாமே பொய் எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்னாக்கா அப்போ பிரமாணங்களோ பிரமேயங்களோ ரெண்டு பேரும் சம்மதம் பட்டதா இருக்கணும். அதை நீ ஒத்துக்கல. அதை ஒத்துக்காததுனால இது எப்படி அங்கீகரிக்க முடியும்? வாதகதைக்கு அங்கமா இல்லை, வாதாங்கம் நாப்பி, வாதத்துக்கு அங்கமாகவும் இல்லை நீ சொல்ற பிரமாணங்கள் தான். அதனால இது லோக சித்தாம் மரியாதம். லோகத்துல சாது ஜனங்கள் அவெல்லாம் ஒத்துக்கொண்ட அங்கீகரிச்ச அனைத்து வியவஸ்தைகள், மரியாதைன்னு இந்த இடத்துல வியவஸ்தைன்னு அர்த்தம், அந்த வியவஸ்தைகள்லாம் விஜகதா தியாகம் பண்ணிட்டே. நீ எல்லாத்தையும் விட்டுட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு முரட்டுத்தனமா நீ சொல்ல பாக்குற. இக வாதகதாயம், வாதகதையிலேயே கதையில அபரா வேற மார்க்கம், அந்நியாசா இன்னொரு மரியாதை ந பிரசித்தியே, அது சித்திக்கவே சித்திக்காது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னாலும் உனக்கு சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னாக்க லோக வியவஸ்தையை கொண்டுதான் சொல்லணும். லோகத்துல சில வியவஸ்தைகள் பண்ணி வச்சிருக்கா. அந்த வியவஸ்தைகள் இருக்கிறதுனாலதான் நம்மளால இது மானம் இது அவமானம் அப்படின்னு நமக்கு தெரியறதா இல்லையா? அதை கொண்டுதான் நம்ம பிரவர்த்திக்கிறோம். வையத்து வாழ்வீர்கள், எப்படி வாழ்வாங்க வாழ்பவர்கள் எப்படி வாழணுமோ அப்படி வாழுது. எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. நாம எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ வாழறத பார்த்துட்டு இருக்கோம். இஷ்டப்படியா வாழ முடியும். நமக்கு எது பிடிக்குமோ எது சரியோ அதுதான். நம்ம மகான்கள்லாம் நம்ம பெரியவாழ்னா சொல்லி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி நீங்க ஜீவிக்கணும், இந்த மாதிரி ஜீவிக்க கூடாது, அத மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா நம்ம பெரியவா. அதை கொண்டுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ்றதுதான் வாழ்க்கை, இஷ்டத்துக்கு வாழறது இல்லை. ஏன்னா வியவஸ்தை, இந்த வியவஸ்தையை கொண்டுதான் நாம பண்றோம். அந்த வியவஸ்தையை விட்டுட்டு நீ பண்ணியானாக்கா உனக்கு எதுவுமே சித்திக்காது. அது மாத்திரம் இல்ல, இந்த வியவஸ்தையை விட்டுட்டு வெறும் தார்ஷ்டியத்தினால மரட்டுத்தனத்தை கொண்டு நீ நிர்மரியாத முக்தி மாத்திராது. நிர்மரியாத அந்த வியவஸ்தையே இல்லாம அவ்வியவஸ்தையாக நீ சொன்னதுனாலேயே எல்லாம் பொய் தான் அப்படிதான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேனாக்கா ஜெகத்து, இந்த பிரபஞ்சமானது எல்லா வியவஸ்தைகளையும் அபலபத்தக தள்ளிவிட்ட, எந்த வியவஸ்தையும் கிடையாது, எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி சொல்ற உனக்கு அப்படி சொன்னையானாக்கா பதக, அதனாலேயே ஜெகத்து சத்தியம் கிம்னு, ஏன் பொய்? நீ பொய்ன்னு சொல்றதை வச்சு நாங்க என்ன சொல்றோம், ஏன் உண்மை என்ன சொல்லிட்டு போய் அதை நீ பாட்டு கல்பிக்கிற, கல்பிக்கிறதுதான் கல்பிக்கிற, உண்மையிலே கல்பிச்சுட்டு போ.
ரெண்டும் முரண்டதனமா தானே நீ பேசுற, எதுவுமே உண்மையா நீ பேசுறதுக்கு இல்லை. அதனால சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கூட சத்தியம் கிம்ன உண்மையா கூட இருக்கலாமே, இது உண்மையா இருக்க கூடாதா? நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா ஒரு மதம் பிடிச்சவனோ அல்லது உண்மத்தம் பைத்தியம் பிடிச்சவனோ புத்தி சுவாதீனம் இல்லாதவனோ எதவானாலும் பேசலாம். அப்படி பேசினான்னாக்கா அது நடந்துருமா? அது பேசுறதெல்லாம் சரியா போயிடுமா? அதனால நீ சொல்ற பிரகாரமே பார்த்தா பேசினாக்கா இந்த ஜெகத்தெல்லாம் சத்தியம் நான் திருப்பி சொல்றேன், அதனால சத்தியமா இருந்துட்டு போட்டோமே. அங்கே அதுவும் கிடையாதுன்னா நாங்க எங்களுடைய அபிப்பிராயம். நாங்க வெறும் நாங்க சத்தியம்னு சொல்றதுனாலே சத்தியம் ஆயிடாது. லோக அனுபவத்துக்கு கொண்டுதான் நாங்க சொல்றோம், பிரமாணத்தை கொண்டுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீ பிரமாணத்தையும் ஒத்துக்கல, லோக அனுபவத்தையும் ஒத்துக்கல, நீ எதையோ ஒன்னத்தை கல்பிச்சுண்டு அதுக்கு அனுகுணமா நீ சொல்லிட்டு இருக்க. அப்படி சொன்னையானாக்க அந்த அனுமானமானது எப்படி சரியானதாக சித்திக்கும்? அதனால பாதம் தான் வரும். அதனால நீ சொல்ற அனுமானங்கள் அனைத்துமே தோஷத்தோட கூடினது. தோஷத்தோட கூடினதா போயிட்டதுனால அத சர்வாத்மனா அங்கீகரிக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிக்கிறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம் திருப்பி. திருஷ்யத்வா விஸ்வமித்யாவசசி விஹதயः அசித்தயஸ்சாஸ்திர பக்வயः பக்ஷாதேஹ சித்ய சித்யோஹ நஹி கதிரிதரா நாபி வாதாங்கம் ஈத்ருக் மர்யாதா லோகசித்தாம் விஜஹத இஹதே நாபராஸ்தா பிரசித்யேத் நிர்மர்யாதோக்தி மாத்ரா ஜகத் அபலபதः கிம் ந சத்யம் ததஸ்தத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.